தலைவர் கலைஞர் அவருடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு 6/8/2020 வியாழக்கிழமை அன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் உலகில் மிகப்பெரிய கலைஞர் நினைவு பன்னாட்டு மெய்நிகர் மராத்தான் போட்டி என்று அறிவாலயத்திலே துவங்கி வைத்தார். உலகெங்கும் தினசரி பல்வேறு இடங்களில் இப்படிப்பட்ட மராத்தான் ஓட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே 25/8/2020 செவ்வாய்க்கிழமை அன்று சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பனமரத்துப்பட்டி ஒன்றிய கழக பொறுப்பாளர் அருமை சகோதரர் சுரேஷ்குமார் அவருடைய தலைமையில் 2 மகளிர் உள்ளிட்ட 21 பேர் அடங்கிய குழு மராத்தான் ஓட்டத்தை சேலம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இருந்து துவங்கப்பட்டது. அதிநவீன சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 2010 கழக ஆட்சியில் நிறுவப்பட்டது. அதேபோல அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி 1989-90 கழக ஆட்சியிலே தான் இங்கே சேலத்திலே கொண்டு வரப்பட்டது. அதேபோல 1989-90 தான் பெரியார் மேம்பாலம் நிறுவப்பட்டது. ஒருங்கிணைந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 2010 கழக ஆட்சியில் நிறுவப்பட்டது. மாநகரத்தினுடைய தூய்மையை போற்றுகின்ற வகையிலே திருமணிமுத்தாறு திட்டம் துவங்கப்பட்டது. 2010 வணிக வளாகம் கட்டப்பட்டது. மாநகர காவல்துறை அலுவலகம் 2010 கட்டப்பட்டது. சமுதாய கூடமும் குடியிருப்பும் 2010 கட்டி முடிக்கப்பட்டது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் 2010 கட்டப்பட்டது. கொண்டலாம்பட்டி சேலம் நாமக்கல் நெடுஞ்சாலையிலே தேசிய நெடுஞ்சாலை 2006-2007 தான் கழக ஆட்சி நடைபெற்ற போது தொடங்கப்பட்டது. (2006, 2007) தான் சேலம் முதல் செங்கப்பள்ளி வரை தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்ட போதுதான் சேலத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு பட்டர்ஃப்ளை பாலம் துவங்கப்பட்டது கழக ஆட்சியிலே தான்.
முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவுகளை போற்றுகின்ற வகையில் இன்று காலை 6:30 மணி அளவிலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இருந்து துவக்கப்பட்ட இந்த மராத்தான் ஓட்டம் உத்தம சோழபுரம் சமத்துவபுரத்திலே 10வது கிலோமீட்டரை அடைந்து இந்த மராத்தான் ஓட்டம் நிறைவு பெற்றது.